இந்த வழியில உன்னுடைய வழிகள், உன்னுடைய எண்ணங்கள், நீ விரும்புகிற காரியங்கள், உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் பள்ளங்களும், இருள்களும், குழிகளும் உண்டு. விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. ஆனால் இந்த வழியில பிரச்சனைகளும், போராட்டங்களும், மலைகளும், குன்றுகளும், மேடுகளும், பள்ளங்களும் உண்டு. ஆனாலும் நீ இந்த வழியில நடக்கும்போது கர்த்தர் உனக்கு மேன்மையை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வழி ஒன்று இருக்கு. அந்த வழியில நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில அதினதின் காலத்துல நீ கனி தந்து இலையுதலாது இருக்கிற மரத்தை போல இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரை எப்படி நடக்கணும்? அதற்கு என்னுடைய வழியில் நீ நடக்கணும். நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் உன்னை நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில நான் உனக்கென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொள்வாய். அல்லது என் வழியில தான் ஆண்டவரை நான் நடப்பேன்னு சொன்னா நான் அதுக்கு தடை பண்ணல. ஏன்னா நான் உன்னை படைக்கும் போது ஃப்ரீ வில் கொடுத்துட்டேன். உன் விருப்பம் என்ன இருக்கோ அதை நீ செய்யலாம். நான் உன்னை ரோபோட் மாதிரி படைக்கல. நீ திங்க் பண்ணி, நீ உணர்ந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த இடத்துல தான் நான் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோட நீ என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும் என்று. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்ற போல நீ சொல்லிட்டு உலக பிரகாரமாக உலகத்தினுடைய பாவத்துல, உலகத்தினுடைய வழியில அதே போல ஒரு ஸ்டைல நீ போகணும்னா ஆண்டவர் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஓகே, யுவர் வில், உன் விருப்பம், அதுதான் வேணா போ. ஆனால் என் வழியில நடக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ கர்த்தருடைய வழியில நடக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, அது குறுகுதான வாசல், அது கொஞ்சம் கஷ்டமான வாசல். அதுலயும் பள்ளங்கள், மேடுகள் எல்லாம் வரும். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் இந்த வழியில நான் உன்னோட கூட இருப்பேன்.